ஷிரேன் இப்படி பண்ணிட்டான். அவனை போட்டியாக பார்த்து எத்தனை பேர் பயந்தாங்க, அவன் பேச்சை எத்தனை பேர் ரசிக்கிறாங்க. ஆனால் அவன் என்னடான்னா பேச்சு போட்டியில் இருக்கிற மற்ற போட்டியாளர்கள், முக்கியமாக அந்த 2 பசங்க இளங்கோ, கருணா, அந்த 2 பேரும் அவனை பார்த்து அவ்வளோ பயந்தாங்க. அவன் ஏதோ புத்தகம் கூட எழுதுறதா இருந்தால. எப்படியோ நான் வரேன்ப்பா. கமிட்டியில் வேற போட்டியை ரத்து பண்ணிட்டாங்க. அப்போது மற்ற 2 பேர் இளங்கோ, கருணா அவங்க தான் போட்டியை விட்டு விலகிட்டாங்களே. அங்கே போயிருந்தீங்களா இளங்கோ? அங்கே போயிருந்தீங்களா? வணக்கம் சார். சரத் இருந்தானா? இருந்தான். நீங்களும் கருணாவும் போட்டி விட்டு விலகிட்டதா கேள்விப்பட்டேனே. ஆமாம், கருணாவும் போட்டி விட்டு விலகிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஏன்? அது நீங்கள் அவரை தான் கேட்கணும். நான் உங்களை பற்றி கேட்டேன். பேச்சு போட்டியாச்சே, கூட இருக்கவங்களோடவே பேச தோணலை. அப்புறம் எப்படி மேடை ஏறி பேச தோணும்? அது ஒன்றும் சாதாரண மேடை இல்லையே. சின்னதோ பெருசோ தமிழ் வாசம் வீசுகிற மேடை. சாதாரணம் இல்லையே. மதிப்பெண் போடுறதையும் மறந்து தமிழை மெய்மறந்து ரசிக்கிற சிலர். கைத்தட்டலால் அரங்கத்தை நிரப்பி இன்னும் தமிழ் கேட்குற கூட்டம். கூட நிற்கிற நண்பனோட சந்தோஷம். இவ்வளோ ரசனைக்கு மத்தியிலையும் பொறாமை எட்டி பார்க்கும். ஆனால் இதெல்லாம் செவியன் பேசினா மட்டும்தான் நடக்கும். நேற்று நீ மேடையில் பேசினதை பார்த்து நிறைய பேர் ஆடி போயிட்டாங்கடா. நீ வேணா ஒன்று பண்ண, ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு. பாராட்டுகள் குவியும்டா. நீ நினச்சதெல்லாம் நடக்கும். யாராலையும் உன்னை தடுக்க முடியாது. டேய் டேய் ஒன்னதான். டேய் டேய் செய்யணும்னு அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ஆனால் நல்லா பேசிட்டான். என்னாலேயும் முடியும். 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. படித்த தமிழ் எல்லாம் ஒன்று தான். ஆனால் அதை படித்த விதம் தான் வேறு. புரியலை. மொழி வரலாறு, வார்த்தை தேர்வு, வார்த்தை நயம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவு இருக்குது. அதில் தான் அவன் மிஞ்சிறான். அவனுக்கு மேலே போக முடியும். ஆனால் அதே நோக்கத்தோட இன்னொருத்தனும் இருக்கான். நானும் குறி வைக்கிறேன், அவனும் குறி வைக்கிறான். அப்போ என்னோட ஆரம்ப சுற்று போட்டி அவன்தான். போட்டி கற்கால மனிதன்லேருந்து தற்கால மனிதன் வர ஆளுமையை காட்ட பயன்படுது. ஆளுமையை விரும்பாத உயிரினம் இல்லை. அப்படி இருந்தாலும் அந்த வரிசையில் நான் இல்லை. போட்டி எனக்கும் பிடிக்கும். நான் முதல் இடத்துல இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்க தமிழ் பற்ற நான் மதிக்கிறேன். என் இடத்த மற்றவங்க பிடிக்கும்னு நினைக்கும் போது எனக்கு பெருமை தான். ஆனால் அதுதான் என் இடத்த விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு இன்னும் அழுத்தமாக சொல்லுது. அப்போ மேடையில் பொன்னியின் செல்வன் பற்றி தான் பேச்சா? பொன்னியின் செல்வன் அறிவு பசிக்கு. மேடையில் பொன்னியின் செல்வன் அவசியமா ஜெயிக்க முடியாதா? உன்னை ஜெயிக்கணுன்றது என் நோக்கம் இல்லை. நானும் என் நோக்கமோ சேர நினைக்கும் போது நடுவில் இருக்க தடை தான் நீ. அப்போ நோக்கத்தை அடையிறது கஷ்டம். தாகம் அதிகம். தமிழ் மேலே தாகம் அதிகம். ஆனால் தாகம் என்கிட்ட, பானையும் தனியும் ஓங்கிட்ட. தாகம் அடங்குற வரைக்கும் விட மாட்டேன்.
செழியன் மேலே எனக்கும் கோவம் இருக்குது, ஆனால் அதிகமாக இல்லை, போட்டியில் மட்டும்தான். எப்படியாவது அவனை ஜெயிக்கணும். அவன் முன்னாடி அவன் கீழே உட்கார நான் மேடையில் ஏறி ஜெயிக்கணும். ஆனால் அவன் இருக்கும்போது கீழே உட்காந்து என்னமோனா மேடையில் ஏறி கைத்தட்டில் வாங்கினது என்னமோ அவன் கடைசி வரைக்கும் ஜெயிக்க விடலை. இதனால தான் நான் அங்கே வரல. இலக்கிய கதாநாயகனும் திரைப்பட கதாநாயகனும் தனக்கான வழி சரியாக போகிறதுக்கும் அதே வழி மறந்து போகிறதுக்கும் ஒரே காரணம்தான். தனக்கான தீர்வுகளை சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கறதுக்கும் ஒரே காரணம்தான், காதல். கோவலனின் இனிமை கண்ணகியின் காதல், கோவலனின் வறுமை மாதவியின் காதல். மனிதனின் ஆர்ப்பரிப்புக்கும் அவமதிப்புக்கும் காரணம் காதல். காதல் தோல்வி. ஆசை அதிகம் மொழி மேலே அவனுக்கு. குழந்தை சிரிக்க சிரிக்க ரசிப்போம்ல, அந்த மாதிரி தமிழை தெரிஞ்சுக்க இன்னும் ஆசை. தனித்தமிழ், தனித்துவத்தமிழ், தமிழ் பற்று. அதான் வாயில் மென்ன காதில் விழுங்கின தமிழை கையில் கொட்ட நினச்சான். கேட்க கேட்க பேசினவன் படிக்க ஒரு புத்தகம் எழுதுறதா இருந்தான். புத்தகமா? தலைப்பு? தமிழ்ச்சுவர். சுவர்னா தடை. அந்த தடையாக இருக்கிற சுவரை உடைக்கணும்னு நினைக்கிற முட்டாள் கூட்டத்துக்கு மத்தியில் அந்த சுவர்லேயே தமிழ் எப்படி விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது அந்த புத்தகம். தமிழ் சுவர் அப்படின்றது செழியன். தமிழ் எனக்கும் பேச்சு மூச்சு. ஆனால் தமிழை வச்சு பைசானா அது நான் எழுதுகிற புத்தகங்கள் தான். அதுக்கு போட்டியாக யாரும் இல்லை, அந்தளவுக்கு இல்லை. அதனால் நீயும் இல்லை. தெரியும் தெரியும், இந்த புத்தகத்தை பதிவு பண்ணுறது தான் உன்னோட கனவு. ஆனால் அதே கனவு என் நினைவை கலைக்குதுன்னா அது கடைசி வரைக்கும் கனவாக தான் இருக்கும். டேய் டேய் ஒன்னதான் டேய். தாய்மொழியை மறக்கிறது தப்பு. தாயை மதிக்காதது தப்பு. நண்பனை அடிக்கிறதா நினைச்சாலே தப்பு. ஆசிரியர் மாணவனோட திறமையை தடுத்தா தப்பு. காதலிய அரவணைக்காம இருந்தா தப்பு. என் காதலி தமிழ். என் சகாக்கள் தமிழை தாயா பார்த்தாங்க. நான் காதலியை அரவணைச்சேன். எந்த காதலிக்கு தன்னை அச்சடிச்சு வித்தா பிடிக்கும்? அதான் போயிட்டா. அவ இல்லாம போட்டி இல்லை, பேர் இல்லை, கர்வம் இல்லை, தோல்வி அவமானம் இருக்கு. போட்டியை விட்டு விலகினாலும் அவமானம், இயலாமே அவமானம். அப்ப என்ன பண்ணலாம்? தோழரே, போட்டி பொறாமையின்றி வாழ இயலும் என்றால் நான் வாழவே தகுதியற்றவன். இனி தங்களுக்கு போட்டிகள் அமையும், ஆனால் என்னுடன் நடந்த போர் அமையாது. தற்கொலை படைக்கு உயிர் விழும், மானமும் பெருமையும் எழும். தீவிரவாதி அல்ல நான், இருந்தும் என் வாதத்தில் தீவிரமாக உள்ளேன் இந்த நிமிடம்.